தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோவில் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் ரங்கராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஸ்ரீகாந்த், பூஜிதா, KR விஜயா, டெல்லி கணேஷ், சிங்கப்புலி மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தொழிலதிபராக இருக்கக்கூடிய அமித் பார்கவ் எஸ்டேட்டில் குதிரைக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு நாயகன் ஸ்ரீகாந்த். அதே போல் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய சச்சு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நாயகி பூஜிதா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சமயத்தில் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது ஒருத்தர் பற்றி ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ரெண்டு பேருமே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பிறகு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காதலிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணுற அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேர் சொன்ன பொய்யும் இவங்க ரெண்டு பேர் யார் அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது ரெண்டு பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க. இறுதியாக நாயகன் ஸ்ரீகாந்தும் நாயகி பூஜிதாவும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, நாயகன் ஸ்ரீகாந்த் அதாவது துரு இளைஞராக நடிச்சிருக்காரு. அதே போல் காதலிக்கிறது, காதலிச்சு ஏமாத்துறது, பொய் சொல்லி ஏமாத்துறது, இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னுடைய நடிப்பின் மூலமாக பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே போல் நாயகியும் பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு இணையாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்டிங் நல்லாவே தெரிஞ்சுது. மற்ற நடிகர்கள் எல்லாமே அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பங்களிப்பும் சிறப்பாக இருந்துச்சு. அதே போல் அனுபவ நடிகர்கள் KR விஜயா, டெல்லி கணேஷ், சச்சு இவங்கெல்லாம் தன்னுடைய அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருந்த K. ரங்கராஜ் அதாவது தமிழ் சினிமாவில் பார்த்து குளிச்சு போன, அதாவது பொய் சொல்லி ஏமாற்றி காதலிக்கிற கதையை எத்தனையோ தமிழ் சினிமாவில் பார்த்துருப்போம். அப்படி பார்த்து குளிச்சு போன பழைய கதையை படமாக எடுத்திருக்காரு இயக்குனர் ரங்கராஜ். காமெடியும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பழைய கதை அப்படின்னாலுமே ஒரு சில புதிய சுவாரஸ்யமான விஷயங்களை ஆட் பண்ணியிருந்தா பார்த்து ரசித்திருக்கலாம். அதுவுமே பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் ஒளிப்பதிவும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அதே போல் பாடல்கள் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பின்னணி இசை சுமாராக இருந்துச்சு. ஓவராலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் கொஞ்சம் பழசு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 2.5. அடுத்த வருஷத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.